வாழ்வோடு போராடும் முன்னாள் போராளிகளின் வாழ்வு இன்னமும் கேள்விக்குறியாகவே உள்ளது. முன்னாள் போராளியான கிருஷாந்தனின் வாழ்வும் இதற்கு விதிவிலக்கல்ல. மட்டக்களப்பு குறிஞ்சாமனை பகுதியில் வசித்து வருகின்றார் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளி சுந்தரலிங்கம் கிருஷாந்தன். யுத்தம் மௌனிக்கப்பட்டதை அடுத்து 2009 ஆண்டு சரணடைந்து 2 வருடங்களின் பின்னர் சமூகத்தில் இணைக்கப்பட்டார். இவர் வெலிகந்தை புனர்வாழ்வு முகாமில் இருந்து வெளியேறியவருக்கு ஆதரவளிக்க யாரும் முன்வரவில்லை. சுதந்திர வேட்கையுடன் இலக்குகளையும் இலட்சியங்களையும் தேடியோடியவர்களுக்கு இறுதியில் எல்லாமே மௌனித்துவிட்டது. காலத்தின் கட்டாயம் குடும்ப வாழ்விற்குள் நுழைய வேண்டி ஏற்பட்டது. இல்லற வாழ்வினுள் புகுந்த இவருக்கு வாழ்வின் போராட்டங்களோ ஏராளம். அன்று சோதனைகளை சரித்திரங்களாக்கியவர்களுக்கு இன்று இல்லற வாழ்வினை எதிர்த்து நிற்கும் வலிமை அவ்வளவு கடினமல்ல. 2010 ஆண்டு வழியில வந்த எங்களுக்கு இதுவரை காலமாகவும் தமிழ் அமைச்சர்மாரோ தமிழ் எம்பிமாரோ எல்லாருமே உதவி செய்யவில்லை. புறக்கணிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறேன். போராடினா தமிழ் மக்களுக்காக. இப்போ இருக்கிற எம்பிமார் சொல்றாங்க தாங்கள் மக்களுக்காக போராடணும். அதுக்கு முதல் நாங்கள் போராடினோம். எங்களை பற்றி ஒருத்தருமே எதுவுமே கதைக்கிறாங்க, கவனிக்கிறாங்க இல்லை. நாங்கள் அங்கேயும் இங்கேயும் வேலை கேட்டு அடிமைகளா இருக்கிறோம். எங்களுக்கு ஒருத்தரும் வேலை இருந்திருக்காங்கல்ல, உதவிகள் எதுவுமே செய்வாங்க. எங்களுக்கு நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள். எங்களுக்காக ஒரு நிரந்தர வேலை அல்லது எங்களுக்கு ஒரு உதவி எதுவுமே செய்வாங்க இல்லை. அதுகளையாவது எங்களுக்கு வழங்கும் என்று அரசாங்கத்தை கேட்டு நல்லாட்சி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வோம். குடும்ப வறுமையிலும் யாரின் உதவினையும் எதிர்பாராது தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்கின்றார். கடல் அலைகள் ஓய்வதில்லை. அதே போல வாழ்வின் போராட்டங்களும் ஒரு நாளும் ஓய்வதில்லை. போராட்டங்கள் எல்லாம் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளங்களே. என்று ஒரு நாள் எதிர்கால கனவுகள் விடியும் என்பது நிதர்சனம்.